ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனியன் பிரதேசத்துக்குரியான ஆர்டிகல்ஸ் பத்தி மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, சோ யூனியன் பிரதேசத்துடைய ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 239 இருந்து 242 வரைக்கும் 242 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா யூனியன் பிரதேசத்திற்கான ஆர்டிகல்ஸ் பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 239 என்ன சொல்லுதுன்னா யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. சோ 239A என்னன்னா ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றமோ இல்ல கவுன்சிலோ அதாவது மேலவையோ இல்ல ரெண்டுமே உருவாக்கிக்கலாம் தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அடுத்து 239A என்ன சொல்லுதுன்னா டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து கொடுக்கற பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ மறுபடியும் சொல்றேன், 239 என்ன சொல்லுதுன்னா யூனியன் பிரதேச நிர்வாகம், 239A யூனியன் பிரதேசத்திற்கு சட்டமன்றமோ இல்ல கவுன்சிலோ இல்ல ரெண்டுமே உருவாக்கிக்கலாம் சொல்லி சொல்லுது. சரிங்களா? அடுத்து 239AA என்ன சொல்லுதுன்னா டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து. நம்ம தேசிய தலைநகர் எதுப்பா? டெல்லி. சோ அதை பத்தி சொல்றதா என்னது 239AA. அடுத்து 239AB. ஏபினா பிளட் குரூப் சொல்லி ஞாபகம் வச்சுங்க மைண்ட்ல. பிளட் குரூப் எப்ப தேவைப்படும்? எமர்ஜென்சி டயத்துல தேவைப்படும். அப்ப யூடில அதாவது யூனியன் பிரதேசம், யூடினா யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? யூனியன் பிரதேசத்துல அவசர நிலை பிரகடனம் செயல்படுத்தப்படும் போது அதனுடைய நிர்வாகத்தை பத்தி சொல்றது. சரிங்களா? அடுத்து சரத்து 241 முக்கியமானது யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம். சரிங்களா? சோ அதாவது யூனியன் பிரதேசத்திற்கு உயர் நீதிமன்றம் வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு என்ன பண்ணலாம் அதோட சேர்த்து விட்டுக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ மறுபடியும் என்னது ஆர்டிகல் 239 டு 242 வரைக்கும் 242 டெலிட்டட் நீக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.